இந்த செய்தியில் படைக்கப்பட்ட மனிதன் வீழ்ந்து போன போது அல்லது தோற்று போன போது அவனுக்குள் என்ன நிகழ்ந்தது, விளைந்தது, நடந்தது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். உதாரணத்திற்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம். அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஒரு நாள் அவள் வெளியே போவதற்கு முன்பு அந்த குழந்தையிடம் சொல்கிறாள், உனக்கு பசி எடுத்தால் பாலை குடி, விஷத்தை குடித்து விடாதே, விஷத்தை குடித்தால் நீ செத்து விடுவாய் என்று அந்த தாய் சொல்கிறாள். சொல்லிவிட்டு அந்த தாய் வெளியே சென்று விடுகிறாள். தன் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு அவள் திரும்பி வரும்போது அந்த குழந்தை என்ன செய்திருக்கிறது என்றால், இவள் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலோ அதையே செய்திருந்தது. அதாவது கிண்ணத்தில் இருந்த விஷத்தை அது குடித்திருந்தது. இதுதான் முதல் மனிதனுக்கும் நிகழ்ந்தது. முதல் மனிதனை உயிர் மரத்திற்கும் அறிவு மரத்திற்கும் முன்பாக நிறுத்தி, கடவுள் அறிவு மரத்தின் பழத்தை நீ சாப்பிட்டால் மரித்து போவாய், செத்து போவாய் என்று சொல்லியிருந்தான். ஆனால் அவன் அதை தான் செய்தான். அறிவு மரத்தின் பழத்தை சாப்பிட்டு மனிதன் தோற்று போனான். அதை அவன் சாப்பிட்ட போது முதலாவது மனிதனுக்குள் கலகம் நுழைந்தது. அதாவது சாத்தானுடைய குணம், தன்மை ஆகிய கலகம், கடவுளுக்கு விரோதமான எதிரான கலகம், சாத்தானுடைய விஷம் மனிதனுக்குள் நுழைந்து அந்த கலகம் மனிதனுக்குள் தங்கியிருக்க, குடியிருக்க ஆரம்பித்தது, தொடங்கியது. அறிவு மரத்தின் பழத்தை மனிதன் சாப்பிட்ட நாளிலிருந்து அவனுக்குள்ளாக கலகம் குடிகொள்ள ஆரம்பித்தது, தொடங்கியது. இதன் விளைவாக மனிதன் குற்றங்களை செய்பவனாக மாறினான். கலகத்தை தொடர்ந்து மனிதனுக்குள் சாவு வந்தது. மனிதன் சாவதற்காக படைக்கப்படவில்லை, வாழ்வதற்காக படைக்கப்பட்டான். சாவின் தன்மைகளான, சாவின் குணங்களான கலக்கம், குழப்பம், அமைதியின்மை, இளைப்பாறுதலின்மை, ஓய்வு இன்மை, துக்கம், வருத்தம், கவலை, கண்ணீர், வெறுமை, இருள், வறட்சி போன்ற சாவின் தன்மைகள் மனிதனுக்குள்ளாக வேலை செய்ய ஆரம்பித்தன. இவற்றினால் இன்றைக்கும் கூட மனிதன் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். சாவு மனிதனுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் மரித்து போகிறான், செத்து போகிறான். இதுதான் இறுதியான விளைவு. முதலாவது விளைவு கலகம். இரண்டாவது விளைவு சாவு. இந்த இரண்டின் காரணமாக மனிதன் உள்ளாக சீரழிந்து போனான். மனிதன் ஏதேன் தோட்டத்தில் தோற்று போனதின் விளைவாக கலகம் அவனுக்குள் குடியிருக்க ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து சாவு அவனுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆண்டவர் இயேசுதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.